இன்றைக்கி நான் இந்த இன்டர்வியூ பார்த்தேனா அப்படின்னா கண்டிப்பாக பார்த்தேன். யார் இன்டர்வியூ பற்றி பேசுகிறேன் அப்படிங்கிறது உங்களுக்கு தெரியும். பார்த்தேன். ஆனால் வியானாங்கிற அந்த செல்ல குழந்தை 2.0 மட்டும் உள்ளே போகல அப்படின்னா போய் ஜெயிச்சிருக்கோம், உண்மை தோற்றுருக்குங்க. உண்மைனா என்னென்னா, அதாவது அந்த கார் டாஸ்க் நடந்தது சரியா தவறா அதுக்குள்ளெல்லாம் நான் போக விரும்பலை. அதில் தள்ளி விட்டது அது சரியா தவறா, அதுக்கப்புறம் நடந்தது நிகழ்வுகள் அது சரியா தவறா, ஏன்னா கேம் முடிஞ்சிடுச்சு. அதை பற்றி நான் பேசவும் எனக்கு விருப்பம் இல்லை. அதில் சம்மந்தப்பட்டவங்களே அதில் பேசிட்டாங்க. சம்மந்தப்பட்டவங்கன்னா யார், பாருக்கமருதுலாம் பேசிட்டாங்க. அதுக்கப்புறமும் அது ஒரு இன்டர்வியூவாக அது வைரல் ஆக்கணும் அப்படின்னா ஆக்குறாங்க. அப்படின்னா இப்போ நான் வியானாவை நினச்சி தானே பார்க்கணும். அவங்க மட்டும் அந்த ஒரு வாரம் அவங்க தான் முதல் கண்டஸ்டன்ஸாக உள்ளே போனாங்க இல்லையா, அந்த கெஸ்ட்டில் அவங்க மட்டும் போகாத வேறு நபர்கள் போயிருந்தா இந்த போக்கே மாறி இருக்கும். இவங்க சொல்கிறது தான் சரின்னு நின்று இருக்கும். பட் அவங்க போய் அந்த ஒரு வாரம் ஆடிய ஆட்டம் விஜய் சேதுபதியவே கலக்க வச்சுதா அப்படின்னா அதுதான் உண்மை. நிறைய மக்களுக்கு உண்மை தெரிய வந்ததா, உள்ளே இருக்கிறவங்களுக்கும் வெளியில் இருக்கிறவங்களுக்கும் உண்மை தெரிய வருவதற்கு அவங்க ஒரு காரணமாக இருந்தாங்களான்னா அது உண்மை. ஏன்னா இது ஒரு கேம் ஷோங்க. இது ஒரு கேம் ஷோ. ஒவ்வொரு நாளும் பல 1000 சம்பளம் கொடுத்து எல்லாரும் உள்ளே இருக்கிற ஒரு கேம் ஷோ. அதுக்கு ஏன் இவ்வளோ பேர் பொங்குனாங்க? ஏன்னா அது ரியாலிட்டியாக நம்ம கனெக்ட் ஆகணும், கரெக்டாக? அதனால் அவங்க பொங்குனாங்க. அதெல்லாம் நம்ம கணக்கில் எடுக்க வேண்டாம். இது ஷோ நடந்துக்கிட்டு இருக்கும்போது நான் பேசுகிறேன்னா அது வேறு மாதிரி பேசுவேன். ஷோ முடிஞ்சிருச்சு. ஆனால் அந்த பொண்ணு மட்டும் உள்ளே போய் அந்த உண்மையை தோண்டி தோண்டி எடுத்துகிட்டு வரல அப்படின்னா எப்படி போயிருக்கும் பார்த்தீங்களா? அதான் நீங்கள் யோசிச்சு பாருங்கள். விஜய் சேதுபதியோடைய எபிசோடு வந்து நம்ம எல்லாருக்கும் தெரியும், சாட்டர்டேயில் தான் ஷூட் பண்ணுவாங்க. அது சண்டேலையும் ஒளிபரப்பு செய்யப்படும், கரெக்டாக? நீங்கள் சாட்டர்டே எபிசோடு உங்களால் அந்த வீட்டில் இருக்க முடியுமா? ரெட் கார்டு கொடுத்ததுக்கு பிறகு கேட்குறாரு, இருக்க முடியும் சார். அப்படியே கட் பண்ணால் சண்டே எபிசோட் நடக்குது, உப்பு சப்பு இல்லாத ஒரு எபிசோட். அப்படியே கட் பண்ணால் சண்டே எபிசோட் கிடையாது, சாட்டர்டே எபிசோடு இது நடந்தது. சண்டே காலையில் அவங்களுடைய நடனத்தை நீங்கள் பார்த்துருக்கணும். அவ்வளோ உற்சாகமாக நடனமாடி அந்த காட்சிகளை பார்க்க முடியுது. இது வியானா வந்து சொன்னதுனால தான் உள்ளே இருக்கிறவங்களுக்கே புரிஞ்சுது. இல்லைன்னு வச்சிங்களேன், இப்போவே பார்த்தீங்கன்னா பாரு என்ன தாங்க அந்த பொண்ணு தப்பு செஞ்சது நான் கேட்குறேன். எவ்வளவுங்க நீங்கள் நெகட்டிவிட்டி பரப்புவீங்க? ஒவ்வொருத்தவங்களும் வீடியோ போட்டுக்கிட்டே இருக்கிறாங்க. வீடியோவில் இது என்ன ஃபேன் மிக்ஸ் கொடுத்துக்கிட்டே இருக்கிறாங்க. எல்லாத்துலேயும் பார்வின் படம் தான் அங்கே இருக்குது. டைட்டில் வின் பண்ணாங்களே, அவங்க செஞ்ச சம்பவம் அந்த கார் டாஸ்காம். என்ன கார் டாஸ்கில் செஞ்சாங்க? அவங்க வந்து கை அடிபட்டுடும் அப்படின்னு சொல்லி தானே கற்றுனாங்க. என்னையா எல்லாத்தையும் மடைமாத்துறாங்க, எல்லாத்தையும் மடைமாற்றி பேசுகிறது. ஒருத்தவங்களை வந்து நீங்கள் நெகட்டிவாக பேசணுன்னா இவங்களுடைய நோக்கம் அது கிடையாது. பார்வை பற்றி பேசினா வியூஸ் வருங்கிற ஒரே காரணம்.